ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎம் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎம் வாட்டர்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும், அதனால என்ன யூஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க டிஎம் வாட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். டிஎம் வாட்டர் அப்படின்னா டீமினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நம்ம காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேர்லயே இருக்கு பாத்தீங்களா, டீமினரலைஸ்ட் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம குடிக்கிற தண்ணியில பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கும். ஜிங்கு, மினரல்ஸ், காப்பரு, அந்த மாதிரி நிறைய சத்துக்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வாட்டர் தான் டிஎம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டீமினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றப்ப இதுல வந்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லை, எந்த ஒரு சத்துக்களுமே இல்லை. அதனால நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணும் போது அதுல இருக்கிற ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு இதுல இருக்கிறது சேஞ்ச் பண்ணாது. அதுக்காக இதுல ஒண்ணுமே இல்லாம நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் போது அதோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு அது சேஞ்ச் பண்ணாது. அதுக்காக இந்த வாட்டர் யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம நம்ம மேக் பண்ற ப்ராடக்டோட pH வேல்யூவை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் இந்த டிஎம் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்றோம். இந்த டிஎம் வாட்டர் வந்துட்டு நம்ம ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுல ஒரு சத்துக்களும் இல்லை. அதனால இது வந்துட்டு ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. வெறும் எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோ கூட உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அது ஒரு சல்ல பிடிச்ச வேலை. அதுக்கு நீங்க பேசாம கடைகள்லயே வந்துட்டு டிஎம் வாட்டர் வாங்கிக்கலாம். இதுலயே வந்துட்டு 2-3 குவாலிட்டி இருக்கு. ஆனா நீங்க நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்துட்டு தரமானதா இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் நல்ல டிஎம் வாட்டரா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பங்க்ல எல்லாம் விற்பாங்களே டிஸ்டில்டு வாட்டர், அது வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அது டிஸ்டில்டு வாட்டர், இது டீமினரலைஸ்டு வாட்டர், ரெண்டும் வேற வேற. ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. டிஎம் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் ஷாப்ல எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த டிஎம் வாட்டர் இருக்கும், நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு இந்த டிஎம் வாட்டர் பத்தி என்ன சொல்லணும்னா, இந்த இது எப்படி எடுக்கிறாங்கன்னா, நீராவி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த டிஎம் வாட்டர். நம்ம மழை தண்ணியை கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். மழை தண்ணி வந்துட்டு டீஅயனைஸ்டு வாட்டர், அதையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம எங்க போய் பிடிச்சி வச்சுட்டு இருக்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க கெமிக்கல் கடையில தாராளமா போய் வாங்கி காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த டிஎம் வாட்டர் பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சத்துக்கள் இல்ல, தண்ணீர் குடிக்கிற தண்ணியில இருக்க எல்லா சத்துக்களையும் எடுத்த தண்ணி தான் டிஎம் வாட்டர். அதை தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்றோம். அதனால நமக்கு pH வேல்யூ வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம வச்சுக்கும். அதுக்காக இந்த டிஎம் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்றோம். அவ்வளவுதான். வேற ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது கூட வந்துட்டு வீட்டுல டிஎம் வாட்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்றேன், அதையும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த டிஎம் வாட்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம டிஎம் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாத்திரம், அதுக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுருங்க. இந்த பேனில் வந்துட்டு பேனோட மூடியில் வந்துட்டு ஹோல் இருக்குது. அதை அடைக்கிறதுக்காக கோதுமை மாவு, மைதா மாவு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து ஓட்டையை அடைச்சி எடுத்துருங்க. அடைச்ச பின்னாடி பேனை வந்துட்டு தலைகீழாக மூடி இந்த மாதிரி வச்சுருங்க. ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு கரைஞ்சு போகும்போது அதோட வாட்டர் வந்துட்டு அடியில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். அதுதான் டிஎம் வாட்டர். அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது ரொம்ப ஒரு சல்லு பிடிச்ச வேலை. இது நம்ம வீட்டிலலாம் ட்ரை பண்ணுறது டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான். நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம எடுக்கிற டைமுக்கு கம்முன்னு கடைக்கு போய் 1 லிட்டர் 2 லிட்டர் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். வீட்டில் பண்ணுறது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது ஒரு சல்ல பிடிச்ச வேலை. அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் இழுக்கும். நமக்கு வாட்டர் வந்துட்டு கம்மியாக தான் கிடைக்கும். நான் ஜஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேனே தவிர இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படியே நம்ம பெருசாக பண்ணாலும் இதில் வாட்டர் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். நான் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் மெல்ட் ஆன பின்னாடி எவ்வளோ தண்ணி ஸ்டோர் ஆகிருக்குன்னு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க வீட்டில் பண்ணலாமா இல்லை கடையில் வாங்கிக்கலாமான்ட்டு.
இப்போது இது கரையட்டும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. மேலே அந்த மூடி வந்துட்டு ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஸோ பார்த்து தூக்குங்க, மெதுவாக தூக்குங்க, கையிலேயே சுட்டுக்காதீங்க. நான் பல டைம் சுட்டுக்கிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து இப்போ இந்த பாத்திரத்தில் பாருங்கள், இப்போ ஸ்டோராக இருக்க வாட்டர் தான் டிஎம் வாட்டர். இது வந்துட்டு டீமினரலைஸ்டு வாட்டர். இதில் வந்துட்டு எந்த சத்துக்களுமே இருக்காது. இதுதான் டிஎம் வாட்டர். இவ்வளோ நேரம் பண்ணதுக்கே நமக்கு இவ்வளோண்டு தண்ணி தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண பின்னாடி எவ்வளோ டிஎம் வாட்டர் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஹீட்டாக இருக்கும் அந்த மூடி. நம்ம இவ்வளோ எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஆகிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஒரு 20 மினிட்ஸ் பக்கமே ஆகிடுச்சு. இந்த 20 மினிட்ஸில் எனக்கு இவ்வளோ டிஎம் வாட்டர் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு, அதுக்கு நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் டிஎம் வாட்டர் வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.